பேச்சுலர்ஸ் ஈஸியா சமைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டா பொரிச்ச முட்டை பண்ண போறேன். இது ஆந்திரா பாஷையில சொல்லணும் அப்படின்னாக்க எக் பூர்ஜி பண்ண போறேன். இதை நீங்க சமைச்சு சாப்பிட்றப்ப கொத்து பரோட்டா சாப்பிட்ற ஒரு ஃபீல் ஆகும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதை குட்டி குட்டியா மெல்லிசா நறுக்கி வச்சுக்கோங்க. அதே போல ஒரு 5 பூண்டு இதுல எடுத்து அதையும் குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. அதே போல ஒரு தக்காளி பழம், பச்சை மிளகாய் இதையும் நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் தேவைக்கேற்ப எடுத்து அதையும் குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சீரகத்தை போட்டு பொரிய விடுங்க. சீரகம் பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு இதில் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சியையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் வதங்கினதுமே பச்சை மிளகாயை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியை போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இது எல்லாத்தையும் போட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பீட் பண்ண முட்டையை தூக்கி இந்த வெங்காயத்தில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒட்டிடாமல் இப்போ கிண்டிக்கிட்டே இருங்க. கடைசியாக பெப்பர் பொடியை தூவி இறக்கிட்டிங்கன்னா பொரிச்ச முட்டை ரெடி.